ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க. ரேடியோ சிட்டி லைவ் வந்தாச்சு. ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட 365 நாட்கள்ல 365 ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அந்த விதத்துல அவங்களோட கரியர், அவங்க ஜர்னி, அவங்க சைல்ட்ஹுட், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களை பத்தி விக்கிபீடியா எப்படிங்கறதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட ஒரு ஆக்டர் இருக்காரு. கைவந்த கலை அப்படிங்கிற படத்தோட தான் இவரோட ஜர்னி 2006ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சது. பாண்டியராஜ் சாரோட பிள்ளை அப்படிங்கறதையும் தாண்டி செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல சென்னை ரைனோஸ்ல ஒரு பார்ட்டா இருந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு நம்ம டீமுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல பிருத்விராஜன் தான் இருக்காரு. சோ ரீசெண்டா தொடரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் பேச போறோம். அதையும் தாண்டி அவர் அப்பாவோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்திருக்கு, அவர் அப்பா எப்படி, அவர் அப்பா பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நம்ம யாருக்குமே தெரியாத 2-3 விஷயங்கள், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில क्वेश्चंस வச்சிருக்கேன் நான். அந்த தொடரா அப்படிங்கிற படம், இந்த ஒரு படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்பா என்ன சொன்னாரு, அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? பார்த்தாரா? பார்த்தாரு. அப்பா மட்டும் இல்ல, ஃபேமிலில எல்லாரும் படத்தை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஷோ முடிச்சுட்டு டைரக்டர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு, நீ நல்லா நடிச்சிருக்க அப்படின்னாங்க. வீட்டுல அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சோ இதே மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸும் பார்த்து பாசிட்டிவா சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தொடரா இந்த ஒரு படம் வந்து படமே ஒரு மாதிரி காஸ்ட் பேஸ் பண்ண ஒரு படம். சோ பொதுவாவே வந்து ஒரு படம் பண்ணும்போது ஹீரோ ஹீரோயினோ யாரா வேணா இருக்கட்டும் ஹோம்வொர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இந்த மாதிரி கேரக்டர் பண்றோமா, சரி இந்த மாதிரி பீப்பிள் நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்ப்போம், அந்த மாதிரி. சோ நீங்க ஏதாவது ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதா இந்த ஒரு படத்துக்கு? ஹோம்வொர்க்னு பெருசா இல்ல, ஏன்னா இது ஜெனரலா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன். சோ அவன் லைஃப்ல நடக்கிற ஒரு டிராவல் தான் இது. அவனுக்கு ஒரு அம்மா, அப்புறம் தங்கச்சி, அப்பா கிடையாது, ஒரு சின்ன வீடு. சோ காலையில இருந்து பேப்பர் போட கிளம்பிடுவான். சோ அப்படி போடும்போது ஒரு பொண்ணை பாக்குறான். சோ அவனோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதான். சோ இதுக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ணல, அந்த சீனுக்கான மூட் வாங்கி என்ன பண்ண முடியுமோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பண்றது. பொதுவா வந்து ஹீரோஸும் சரி, மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் கூட சரி, படங்களுக்கு பாடுறது அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்டுக்கு அதையும் தாண்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு நிறையவே. அதே மாதிரி உங்க படத்துல வந்து சிம்பு வந்து பக்கு பக்கு அப்படிங்கிற சாங்க பாடிருக்காரு. சோ இத பத்தி சில வார்த்தைகள். சிம்பு பாடினது வந்து எல்லாருமே தேங்க் பண்றோம். ஏன்னா அவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து எங்களுக்கு பாடி கொடுத்தாரு. நாங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க ரீச் பண்றது கஷ்டம், பிஸியா இருக்காரு அப்படி இப்படின்னாங்க. பட் எதை பத்தியும் கவலைப்படல. ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான் பண்ணேன். டெக்ஸ்ட் பண்ணோன்னா உடனே வாட்ஸ்அப்ல சாங் ட்ராக் அனுப்ப சொன்னாரு. கேட்டு 2 மினிட்ஸ்ல எனக்கு உடனே போன் பண்ணி நான் பாடுறேன், பாட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு, உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும், அதுக்காக தான் பாடுறேன். ஐ மீன் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஹி கேம் அண்ட் பாடி கொடுத்தாரு. 2 நாளே சாங் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு தேங்க்ஃபுல் ஒரு இது இருக்கு அவர் மேல. வெளியே பார்த்திருக்கோம் தவிர எந்த ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஐ ஹேட் இஸ் நம்பர், சும்மா டெக்ஸ்ட் பண்ணி ட்ரை தான் பண்ணேன். எனக்கு கிடைக்கும் கூட நம்பிக்கை இல்லை. உடனே ரிப்ளை பண்ணி பாடி கொடுத்தாரு. ஸோ பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் பாண்டியராஜ் சார், அவர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு பேஷனட்டான டைரக்டர், பேஷனட்டான ஒரு ஆக்டர். சோ அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு 3 விஷயம், இதுதாங்க நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும், என்ன சொல்றீங்க? கத்துக்கிட்ட 3 விஷயங்கள்: பொறுமையா இருக்கணும், யாரையும் கோவப்பட்டு டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, கோவம் எல்லாருக்குமே வரும், எனக்கும் வரும். பட் என்னன்னா சினிமால பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஒருத்தர் மேல கோவப்பட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க கூடவே நீங்க நடிக்க வேண்டியிருக்கும், அவங்க கூடவே டைரக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ ரொம்ப சின்ன சர்க்கிள். சோ இது சினிமாவுக்கு மட்டுமே இல்ல, எல்லாத்துக்குமே பொருந்தும். சோ அது சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 2 விஷயம், பெருசா வந்து சினிமா பத்தி எதுவும் இன்டராக்ட் பண்ண மாட்டாரு, ஸ்கிரிப்ட்ஸ் பத்தி இன்வால்வ் எதுவும் பண்ண மாட்டாரு. படம் நல்லபடியா முடிக்கிறாங்களா அப்படின்னு பாப்பாரு, நான் நல்லா வரணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. பொதுவாக வந்து ஒரு ஆக்டரோட ஃபேமிலில இருந்து, இல்ல ஒரு சிங்கரோட ஃபேமிலில இருந்து, இல்ல ஒரு டாக்டர் ஃபேமிலில இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேமிலில அடுத்த ஜெனரேஷன்ல கண்டிப்பா யாராவது அந்த ஒரு ஃபீல்ட்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அதனால தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்களா, இல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வர போறீங்க அப்படின்னு அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணாரா? நானே எதிர்பார்க்கல. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவோட அசோசியேட் வந்து அப்ரோச் பண்ணாரு. அப்போ வந்து பயங்கர குண்டா இருந்தேன். எதுக்கு என்ன கேட்டாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஐ வாசன்ட் brought up to be in cinema also. சும்மா ஷூட்டிங்லாம் வந்து பாப்போம் தவிர நான் அது கத்துக்கணும்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நான் 17 வயசு அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது, ஃபியூச்சர் என்ன ஆக போகுது ஒண்ணுமே தெரியாது. சோ அப்ப கூட்டு வந்து விட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உடம்புலாம் கம்மி பண்ணி கொஞ்சம் சினிமா மேல பேஷன் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் பாண்டியராஜ் சார், அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன் ஸ்கிரீன்ல அவ்வளவு ஒரு ஃபன்னியா டைமிங்கா டயலாக்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. பட் வீட்ல வரும்போது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்களே. சோ அந்த மாதிரி அப்பா வந்து வீட்லயும் ஃபன்னி தானா இல்ல டெரரா இருப்பாரு? அதான் 5ஆவதுல வந்து டெரரா ஒரு லுக் கொடுத்துட்டாருல. சோ எல்லாருமே அது வரைக்கும் காமெடியா பண்ணுவாரு அப்படின்னாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. வீட்ல கோவம் பயங்கரமா வரும். எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அவரே கோவப்படுவாரு. அதான் ஹைலைட். சோ அப்பனா வீட்ல வந்து குட்டியா குறும்புத்தனம் பண்ணி மாட்டினது இந்த மாதிரி நடந்திருக்கா? ஐயோ, எனக்கு வந்து அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன், அது வந்து பழகிருச்சு, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
திடீர்னு அப்படி சொல்லிட்டாரு, பொசுக்குன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி இருக்கும். அது போய் நான் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்க அம்மாட்ட காட்டேன், எப்படி என்ன திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். என்ன ஒரு மூட் கோ த்ரூ பண்றது நான் பேசாமலே புரிஞ்சிடும் அவருக்கு. என்னடா டல்லா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. வீட்டுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சரி சினிமா பண்ணிட்டே இருக்க, வேற என்ன சைட்ல என்ன பண்ண போற அப்படின்னா எங்க அப்பா டப்புன்னு வந்துருவார், அவனை யாரும் எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. பெரிய சப்போர்ட். சோ எனக்கு ஏன் மேல இருக்க நம்பிக்கையோட அப்பாவுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கு. வெரி குட். அந்த ஒரு புஷ் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டியராஜ் சார் பத்தி எங்களுக்கு தெரியாத 3 குவாலிட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லிட்டேன், கோவப்படும், நீங்களா ஷாக் ஆயிட்டீங்க. கோவம் வரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து படிச்சுக்கிட்டே இருக்காருங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என் டிகிரி என்னோட இது ஃபங்க்ஷன், கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் கூட அப்பா வந்தது இல்ல. இப்போ வந்து நான் பாக்குறேன் அவர் வந்து பிஹெச்டி பண்றாரு, எம்ஃபில் பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு. எனக்கு ஐயோ, அவரோட ஃபங்க்ஷனுக்கு நான் கெஸ்டா போறேன். யூசுவலா ஒரு பையன் ஃபங்க்ஷனுக்கு தான் அப்பா வருவாங்க. சோ படிச்சுனே இருக்காரு. அப்புறம் ஷார்ட் பிலிம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பாரு. புக் எழுதுவாரு. அப்புறம் அவர் நான் ஸ்டாப்பா ஏதோ ஒன்று பண்ணினே இருப்பார். அவரை பார்த்தோன்னா ஐயோ நம்மளும் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு ஒரு இது வரும். அப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. தனக்கு இல்லைன்னா கூட யாருக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஸோ That's so sweet. பாண்டியராஜ் சாரோட ஷூட்டிங்ல நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல சுவாரஸ்யம் தெரியல, அப்ப விவரம் இல்லங்க எனக்கு. இப்பதான் தெரியுது ஏன் ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு போனாரு. இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மக்கா இருந்திருக்கேன். ஆமா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா வந்து அஞ்சாதே ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லலாம். மிஷ்கின் சார் வந்து அப்பா மேல பெரிய மரியாதை உண்டு. ஒரு ஷாட் முடிச்சுட்டு எல்லாரும் கிளாப் தட்டி டக்குன்னு மிஷ்கின் சார் காலில் விழுந்துட்டாரு அப்பா மேல. சோ பயங்கர எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. சோ அப்பா மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்கன்ட்டு அந்த மொமெண்ட்ல தெரிஞ்சது. கண்டிப்பா பாண்டியராஜ் சார் மாதிரி ஒரு டைரக்டர், ஆக்டர், ஹியூமர் எல்லாமே சேர்ந்து ஒரே இதுலன்றது ரொம்ப ரேரிட்டி தான் அது. இன்னைக்கு வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. உங்களோட அடுத்தடுத்து வர படங்களும் சக்சஸ் ஆகட்டும். ரேடியோ சிட்டி வாழ்த்துக்கள். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.